Okay. Hi friends, welcome back to TN23 Kumar channel. இன்னைக்கு லஞ்சு வீட்டில் செய்யல, ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி வர வச்சது. இன்றைக்கி லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், சிக்கன் தந்தூரி, முட்டை கிரேவி, தயிர், கருவாடு, களி, கூட்டு, கோவக்காய் பொரியல், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு, ரசம் அண்டு பருப்பு பாயாசம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? மட்டன் குழம்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே முட்டை, மீன் குழம்பு. மாற்றி சொல்லிட்டேன், இதை சாப்பிட்டது மீன் குழம்பு. கலரில் கண்டுபிடிக்கிறது வேரியேஷனாக இருக்குது. சாப்பிட்ட பார்த்தா தான் தெரியும். பாருங்க, களி, அதுக்கு கருவாடு, நல்லா இருக்கு. சும்மா சும்மா போட்டேன். சிக்கன் தந்தூரி, கோவக்காய் பொரியல், கோவக்காய் பொரியல் நிஜமாக எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. எனக்கு கோவக்காய் பொரியல் தான் ரொம்ப இஷ்டம். ரொம்ப நல்லா இருக்கு. கோவக்காய் பொரியல் அருமையாக இருக்குது. மீன் குழம்பும் அருமையாக இருக்குது. தந்தூரி நல்லா அருமையாக நல்லா வெந்துருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கோவக்காய் பொரியல் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது. TN23 குமார் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்னு சொல்லுங்கள். முட்டை கிரேவி கூட அருமையாக இருக்குது. இது சிக்கன் குழம்பு எது மட்டன் குழம்பு கண்டுபிடிக்க முடியல. சாப்பிட்டே பார்ப்போம். சாம்பார். Meanwhile, கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கருவேடு கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். வாழை கருவேடு, கருவேடு,
பாலக்கருவேல். அதுவும் நல்லா தான் இருக்கு. இது அவியல். அவியல் என்ன முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, கேரட்டு, இன்னும் போட்டு கல்யாண பூசணிக்காய். எங்கள் வீட்டில் ஃபேமஸ்ஸு கருவாடு, மீன். அதுக்கு அடுத்து தான், அதுக்கப்புறம் கடைசி சாய்ஸ் தான் இது தந்தூரி. மட்டன் குழம்பு நல்லா இருக்கு. இருக்கிறதுலே இந்த கோவக்காய் தொக்கு தான், அது கோவக்காய் ஃப்ரை ரொம்ப அருமையாக இருக்கும். இருக்கிறதுலே செம்ம டேஸ்ட்டு களி. இதுக்கு என்ன, கருவாட்டு குழம்பு. அருமையாக இருக்கு. சிக்கன் குழம்பு. சாம்பார். மீன் குழம்பு. கருவாடு குழம்பு நல்லா சொல்றது. ரசம். அது கூட காம்பினேஷன் தயிர், கட்டி தயிர். நான் இப்போ ரசம் மோர் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். இத்தனை ஐட்டம். தந்தூரி, ஒன்றுக்கு 2 தந்தூரி. இவ்வளோவும் நான் வாங்கிட்டு ஏன் அவ்வளோ சாப்பிட்டேன். நாங்கள் எப்போவுமே அரை வயிறு தான் சாப்பிடுவோம். அரை வயிறு சாப்பாடு எப்பவுமே 1/4 வயிறு காலியாகவே வைப்பேன். பசி எடுத்து தான் சாப்பிடுவேன். அதாவது ஒரேடியாக சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக. 1 மணிக்கு கொஞ்சம், 3 மணிக்கு கொஞ்சம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதனால் என்ன பேலன்ஸ்னு கேட்காதீங்க. இது அடுத்த ரவுண்டு போயிடுவேன். எப்போ வைப்பேன், இப்போ 1 மணி ஆச்சுங்களா, 3 மணிக்கு இதை காலி பண்ணிடுவேன். பசி எடுத்து சாப்பிடலாம். உப்பு, காரம், சொற்கு எல்லாமே நார்மலாக இருக்கும். எல்லா சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் கடைசி டேஸ்ட்டுன்னா இதுதான். கடைசியில் இந்த இப்படி எடுத்துட்டு இதில் தான் இருக்குது மொத்தமாக டேஸ்ட்டே டேஸ்ட் இதுதான். சார்
பருப்பு பாயாசம். அருமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பாடு முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் TN23 குமார் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை முன்னெடுத்து செல்றதுக்கு உங்களால் முடிஞ்ச யோசனைகளை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.